ஏன் எனக்கு உங்களுக்கு தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாலேஜ் என்னது ஜாவா ஓரளவுக்குங்க இருக்கு. இருக்கு. ஓகே. சி ப்ரோக்ராம் ஆ ஓகே. இப்போ என்ன பேசிக்ஸ் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் தானே? ம் ஓகே. இப்போ பட்ஃபுல் கோர்சஸ்க்கோசரம் நம்ம வேரியபிள்ஸ் அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஓகே. ஏதாச்சும் கொஷின் தான் ஓகே நீங்கள் நடுவில் பிரேக் பண்ணி கூட நீங்கள் கொஷின் கேட்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃபாஸ்ட்டாக போகிறனா ஓகே கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே ஓகே. வேரியபிள்ஸில் மொத்தம் நம்மளுக்கு லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்மளுக்கு மொத்தம் 3 வேரியபிள் இருக்குது. ஓகே. ஓகே. விசிபிள் ஆகுதா ஸ்க்ரீனு? தெரியுது. மொத்தம் வேரியபிள்லேயே ஜாவாவில் மொத்தம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இருக்குது. மொத்தம் லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ அந்த எக்ஸாம்பிள் வழியாக நம்ம இது பண்ணிடலாம். ஓகே. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மெயின் கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த உள்ளே இருக்கிற கிளாஸ் வந்து நம்ம மெத்தட்னு சொல்லுவோம். இந்த மெயின் கிளாஸ் வந்துட்டு ஏன் இந்த மெயின் கிளாஸ் மெத்தட்னு சொல்லுவோம்னா, ஒன்ஸ் நம்ம ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணக்குள்ள ஜேஆர்இ வந்துட்டு மெயினாக நம்ம பார்க்குறது வந்துட்டு மெயின் கிளாஸ் இருக்கான்னு பார்ப்போம். மெயின் கிளாஸில் வந்துட்டு ரிட்டர்னபிள் டைப் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ரன் ஆகும். அதனால நம்ம இது உள்ளே இருக்கிற இனிஷியலைஸ் பண்ண எல்லா வேரியபிளும் நம்ம லோக்கல் வேரியபிள் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஐ நம்ம இது பண்ணியிருப்போம் தெரியுமா, இனிஷியலைஸ் பண்ண வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபிள். இந்த வேரியபிள் இருக்கிற லொக்கேஷன் வந்துட்டு இந்த இருக்கிற கிளாஸ் மட்டும்தான் தெரியும், நோனபிள். நம்ம இந்த வேரியபிள் வந்துட்டு மற்ற கிளாஸ்லோ இல்லை மற்ற மெத்தட்ஸ்லோ நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. சப்போஸ் ஒரு வேரியபிள் நம்மளுக்கு வந்து மற்ற கிளாஸ் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கு. புரியல. ஸ்க்ரீன் விசிபிளா இல்ல. ஒயிட்டா இருக்கு. இது முன்னாடி தெரிஞ்சதுதா? அந்த மீட்டிங்கோட ஸ்க்ரீன் மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் நீங்க மாத்துனீங்கன்னு தெரிய மாட்டேன். ஓகே. இப்போ தெரியுதா? தெரியும். ஓகே. இது வந்து நம்ம லோக்கல் வேரியபிள் சொல்லுவோம். இது வந்து நம்ம லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். லோக்கல் வேரியபிள் வந்து மற்ற கிளாஸ் மற்ற மெத்தட்ஸ்க்கு வந்துட்டு அன்னோன் தான். இப்போ இந்த வேரியபிள் வந்துட்டு ஒரு குளோபல் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணால் தான் நம்ம எல்லா இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸுக்கும் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஒரு கிளாஸே பப்ளிக் கிளாஸ்ன்னு பண்ணிக்கலாம். ஒரு மெத்தட் போட்டுக்கலாம். சாரி, இன்ட்டு கார்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு கார்ஸ் உள்ள ஒரு வேரியபிள் நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். இந்த இன்ட்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ரிட்டன் டைப் தான். இப்போ இந்த இன்ட்னு நம்ம மீனிங் பண்ணியிருந்தோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ரிட்டர்னபிள் டைப் இது பண்ணுறோம்னு எழுதுறோம். இப்போ இதே வாய்டுனா நான் ரிட்டர்னபிள் டைப். இந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் நம்ம கால் பண்ணி அதுலேருந்து வேல்யூ மட்டும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ரிட்டர்னபிள் டைப்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் சொல்லுங்கள். பப்ளிக் கிளாஸ் வாய்ஸ் காலில் இப்போ நம்ம இப்போ இந்த இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறோம். இது லோக்கல் வேரியபிளாக இருக்குமா இல்லை குளோபல் வேரியபிளாக இருக்குமா? லோக்கல் வேரியபிள். ஓகே. ஏன் இது லோக்கல் வேரியபிள்? அது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஃபங்க்ஷன் கூட இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த வேரியபிளே நம்ம அவுட் சைட் ஆஃப் இந்த மெத்தடுக்கு அவுட் சைட் நம்ம கால் பண்ணியிருந்தாலுமே, லைக் சொல்ல போனோம்னா இப்போ இந்த மெத்தட் இல்லாமல் ஒரு கிளாஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம்னா, லைக் இப்போ இங்கேவே ஒரு கேரக்டர் வேரியபிள் சிஹெச் ஈக்குவல் டு சின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம்னா இது என்ன வேரியபிள்?  . 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
ஐடியா? தெரியல. இது குளோபல் வேரியபிள் தான். இந்த குளோபல் வேரியபிள் வந்துட்டு நம்ம எந்த மெத்தட்ஸ் கூட வேணாலும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சேவ் பண்ணோன்னா இங்கே ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த சார் சிஹெச் டாட்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேரியபிள் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குளோபல் வேரியபிள்லையுமே ஸ்டாட்டிக்னு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும் குளோபல் வேரியபிளுக்கும் ஒன்று வித்தியாசம் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் குளோபல் வேரியபிளும் ஒன்று தான். ஜாவாவில் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டாட்டிக் சார் சிஹெச்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இப்போ இதுக்கும் இந்த குளோபல் வேரியபிளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்னென்னு தெரியுமா? ஸ்டாட்டிக் வேரியபிள்னு ஒன்று இருக்குது. இப்போ இங்கே நான் ஸ்டாட்டிக்னு இன்ஸ்டேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து நம்ம நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. இப்போ இங்கே இந்த லோக்கல் மீன்ஸ் இன்சைட் அ மெத்தட். இந்த இன்சைட் அ மெத்தடில் வந்து நம்ம ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு குளோபல் வேரியபிளில் தான், ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் தான் நம்ம இந்த ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியும். ஏன்னு தெரியுமா? இல்லை தெரியல. தெரியலனாலும் ஓகே, தெரியலன்னு சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன், பிரச்சனை இல்லை. புரியல? தெரியல. ஓகே. இப்போ ஜாவாவுடைய மெமரி அலோகேஷன் எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஒரு வேர்ட் பூல்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வேர்ட் பூலில் போகும். இப்போ இன்டீஜர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜருக்கும் வந்துட்டு ஒரு மெமரி பூல் கிரியேட் ஆகும். இப்போ லெட்ஸ் சே ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மெமரி பூல். இப்போ பின்னு ஒரு வேரியபிள் இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மெமரி பூல். சின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிங்கன்னா அது ஒரு மெமரி பூல். சப்போஸ் நீங்கள் ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு சப்போஸ் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டாட்டிக் சார் சிஹெச்னு சொல்லிட்டு இந்த வேரியபிள் வந்துட்டு இந்த வேரியபிள் வந்துட்டு சிஹெச்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை தான் ஸ்டாட்டிக்னு நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் அதுக்கு வந்து ஒரு மெமரி அலோகேஷன் ஆகும். இப்போ சிஹெச்னு சொல்லிட்டு இருக்கும். இது உள்ள நீங்கள் ஒரு ஏன்னு ஒரு வேரியபிள் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஒரு மெமரி அலோகேஷன் ஆகும். லெட்ஸ் சே 2008 மெமரி அலோகேஷன் ஆகும். இப்போ இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து வேறு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதாவது குளோபல் வேரியபிளுக்கு நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா இதோடைய மெமரியோடைய அட்ரஸ் மட்டும்தான் அதில் போய் ஸ்டோர் ஆகும். லைக் சே இப்போ இன்னொரு அது கேரக்டர் வேரியபிள்னால இன்னொரு கேரக்டர் நம்ம இது பண்ணுறோம். லெட்ஸ் சே எக்ஸ்னு சொல்லிட்டு வச்சோம்னா இது போயிட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் போயிட்டு இது வந்து ரெஃபரன்ஸாக தான் எடுத்துக்கும். அதாவது சிம்பிள் டேர்ம்ஸ்னு சொல்லிட்டு சொல்லணும்னா ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்துட்டு நம்ம மற்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்துட்டு ஷேர் பண்ணி கொண்டுக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெமரி கன்சிஸ்டன்சிக்கும் ஃபாஸ்டர் பர்ஃபார்மன்ஸுக்கும் சொல்லிட்டு ஜாவாவில் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள். புரிஞ்சுதா இந்த இது? ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா லோக்கல் வேரியபிள் என்னென்னு பார்த்தோம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்னென்னு பார்த்தோம், ஸ்டாட்டிக் வேரியபிள் என்னென்னு பார்த்தோம். ஓகேவா? இந்த 3 வேரியபிள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சப்போஸ் ஒரு மெத்தட் கால் பண்ணுறது, இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் அலோகேஷன் கிரியேஷன் அதெல்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு புரியும். இது புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், புரியலனாலும் என்னன்னு சொல்லுங்கள், நான் சொல்லி தான் இருப்பேன். புரிஞ்சிச்சுல இது மூணும்? புரிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வேரியபிள் டைப்ஸ் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். வேரியபிள்லேயே லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அப்போ டேட்டா டைப்ஸ் பண்ணலாம். டேட்டா டைப்ஸில் மொத்தம் 2 டேட்டா டைப் இருக்குது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்குது, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்குது. இது ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ப்ரிமிட்டிவ்னா நான் ப்ரிமிட்டிவ்னா? ஹலோ, ஐடியா இருக்கு. ஓகே. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா ஒன்றும் இல்லை, நார்மல். இப்போ சி ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நார்மல் தான். இன்டீஜர், கேரக்டர், லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள், பூலியன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட, சி ப்ரோக்ராமிங் விட. பூலியன், அப்புறம் பைட்டு, ஷார்ட். இதில் வந்துட்டு இன்டீஜரு, லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள், பைட்டு, ஷார்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம நம்பர் ஸ்டோர் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ் இதில் வந்துட்டு கிளாஸஸ்ஸு, இன்டர்ஃபேஸஸ்ஸு அதெல்லாம் வரும். அது புரியலனாலும் பரவாயில்ல, லேட்டரில் நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ ப்ரிமிட்டிவ் பார்த்தா போதும். என்னென்ன மென்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.
ஆர்டர் பேசிஸு, அப்புறம் அரேவும் வரும். அரே ஒரு நான் ப்ரிமிட்டிவ்ல. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் ஒரு ட்ரெடிஷ்னல் டேட்டா டைப் தான். இன்டிஜர், சேரு, கேரக்டர், லாங், ஃப்ளோட்டு, டபுள், பூலியன், பைட்டு, ஷார்ட்டு. நீங்கள் உங்களுக்கு எதாச்சும் ஸ்ட்ரிங் ஏன் அதில் இங்கே வரலன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் வந்து தனி ஃபங்க்ஷனே இருக்குது ஜாவா. ஸ்ட்ரிங்க்கு வந்து ஒரு தனி மெமரி அலோகேஷன் இருக்குது. அது வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது ஜாவாவில். அதனால் நம்ம ஸ்ட்ரிங் வந்து ஒரு தனியாக ஒரு டாபிக் போய் பார்த்துடலாம். இப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னால் இது மட்டும் வச்சுக்கோங்க. இன்ட்டு, கேரக்டர், லாங், ஃப்ளோட்டு, டபுள், பூலியன், பைட்டு, ஷார்ட்டு. நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா கிளாஸ், இன்டர்ஃபேஸ், அரே. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு பூலியன் டேட்டா டைப்னா நான் பார்க்கலாம். பூலியன் டேட்டா டைப்பில் இதோட மெமரி அலோகேஷன் வந்து ஒரு பைட் தான். இதில் நம்மளால் என்ன ஸ்டோர் பண்ண முடியும்னா, ட்ரூவா இல்லைனா ஃபால்ஸா. இது 2 வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு பூலியன் வந்து நீ டிஃபால்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஃபால்ஸில் தான் இருக்கும். டிஃபால்ட்டாக இது பண்ணிங்கன்னா ஃபால்ஸாக தான் இருக்கும். எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் பூலியன் இதான் கீவேர்டு. பூலியன் நீங்கள் எந்த பூலியனுடைய வேர்டு நீங்கள் எதுனாலும் வந்துக்கலாம். என்னன்னு தர்றது, பூலியன் i is equal to அண்ட் ட்ரூவால் ஃபால்ஸாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் இனிஷியலைஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணி மட்டும் வச்சுட்டிங்கன்னா ஃபால்ஸில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரூன்னு வேணும்னா ட்ரூன்னு, லெட்டரை நம்ம போயிட்டு இது மாற்றிக்கலாம். பூலியன் i is equal to ட்ரூ. இப்போ அந்த டிஃபால்ட்டெல்லாம் நம்ம மாற்றினால ட்ரூ. இதோடைய மெமரி அலோகேஷன் என்ன இருக்கும்னா ட்ரூவாக தான் இருக்கும் எப்பயுமே. இது ஒரு பைட் தான் இருக்கும். இது வேறு லீஸ்ட் தான். புரிஞ்சுதா? புரிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பைட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள் இதெல்லாம் நம்ம நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்னா மெமரி ஸ்பேஸ், இது மட்டும்தான். ஸ்பேஸ் கன்சிஸ்டன்சி மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும் இதெல்லாம். பைட்டு, ஷார்ட்டெல்லாம் பைட்டு வந்து நம்ம பைட்டு இது வந்து ஒரே ஒரு இதுதான் எடுத்துக்கும். ஒரு பைட்டு தான் எடுத்துக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஆனால் இது வந்து பைட்டு, ஆனால் இது வந்து நம்பர் ஸ்டோர் பண்ணுறது வந்து -127லேருந்து +126 வரைக்கும் தான் அதால் ஸ்டோர் பண்ண முடியும் பைட்டு. அதாவது இந்த நம்பர் தான். சப்போஸ் பைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு பைட்டு byன்னு வச்சுக்கலாம். byன்றது அந்த வேரியபிள் பேர். by is equal to say 100 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் இதுக்கு மேலே தந்துட்டிங்கன்னா 150 அதுக்கு மேலே தந்துட்டிங்கன்னா எடுத்துக்காது, யாரும் த்ரோ பண்ணும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் வழியாக கூட பார்த்துடலாம். கிளாஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. கிளாஸ் உள்ள மெயின் மெத்தட் நம்ம கால் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரிங்ன்றது வந்துட்டு ரிட்டர்னபிள் டேட்டா டைப். ஆர்க்ஸ்ன்றது ஒரு ஆர்குமெண்ட். நேத்தியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு இப்போ நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணலன்னா நான் இப்போ கூட சொல்லிடுறேன். பப்ளிக்ன்றது அது ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். பப்ளிக்கு, ப்ரைவேட்டு. பப்ளிக்னா நம்ம எந்த கிளாஸ் வச்சு வேணும் நம்ம எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக்ன்றது கீவேர்டு. ஸ்டாட்டிக்னா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகக்குள்ள கிளாஸ் உள்ள எந்த ஸ்டாட்டிக்னு மென்ஷன் இருக்கிற போகிறவங்களாம் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். வாய்டுன்றது நான் ரிட்டர்னபிள் டைப், ரிட்டர்ன் டைப்னு சொல்லலாம். மெயின்ன்றது மெத்தட் டைப், மெயின் மெத்தட். ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்க்ஸ்ன்றது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு. எப்பயுமே ஒரு மெயின் மெத்தடில் வந்துட்டு ஒரு நம்பர் நம்ம நம்பர் தந்தால் கூட ஸ்ட்ரிங் டைப்பில் தான் பார்க்கணும். ஓகேவா? இப்போ இந்த மெயின் மெத்தட் இன்வோக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பைட்டு byன்னு கொடுப்போம். by is equal to 120 வந்துடும். பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் டாட் லைன். இங்கே வந்து நம்ம பைட் அந்த வேரியபிள் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். வேரியபிள் வந்து பைட் வேரியபிள். ஓகேவா? பண்ணிக்கலாம். எப்பவுமே சேவ் பண்ணக்குள்ள நம்ம இந்த கிளாஸ் என்ன வந்துருக்கோமோ அந்த ஃபோல்டர் அந்த இதில் சேவ் பண்ணால் தான் அந்த ஃபைல் நேம் வந்து இந்த கிளாஸோட நேம் இருந்தால் மட்டும்தான் சேவ் ஆகும். லேட்டராக நம்ம ஐடிக்குள்ளே போனோம்னா இதெல்லாம் தேவைப்படாது. பேசிக்ஸுக்கு நம்ம இதில் நோட் பேட்லேயே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். test.java சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆகிடும். கமாண்ட் ப்ராம்ப்ட் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு டெஸ்க்டாப்
டைரக்டரி போட்டுக்கோங்க. டெஸ்க்டாப் டைரக்டரியில் ஜாவா. ஜாவாவில் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும் ஜாவா கோட. அதனால ஜாவா சி, நம்ம என்ன பேர் தந்துருக்கோம், டெஸ்ட்.ஜாவா. கம்பைல் ஆயிடுச்சுன்னா இது ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா கீழே த்ரூ ஆகிருக்கும் இந்த இடத்துல. எந்த எரர் இல்லைனா நெக்ஸ்ட் டைம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ ஜாவா கம்பைலர் வந்துட்டு கம்பைல் பண்ணிடுச்சு. நம்ம கம்பைல் பண்ணதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா ஜேஆரையும் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஜேஆர் எப்படி பிரிண்ட் பண்ண சொல்ல வைக்கிறது, வெறும் டெஸ்ட் தான். ஏன்னா நம்ம அந்த கிளாஸ் பேரே நம்ம டெஸ்ட் தான் பண்ணோம். நம்ம இந்த ஃபோல்டரில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஜாவா ஃபோல்டருங்க இருக்கா, இந்த நம்ம டெஸ்ட்டுன்னு கிளாட் இது பண்ணிக்கணும் பாருங்க. 2 ஃபோல்டர் டெஸ்ட்னு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது வந்து ஒரே ஒரு ஃபோல்டர். ஜாவா சோர்ஸ் ஃபைல்னு ஒன்று இருக்குது, கிளாஸ் ஃபைல்னு ஒன்று இருக்குது. கிளாஸ் ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா பைட் கோடாக இருக்கும். இந்த பைட் கோட் ஃபஸ்ட்டு இந்த நார்மல் கோடை வந்து ரன் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஜாவா சின்னு சொல்லுவோம். ஜாவா சி தந்துட்டு இந்த ஜாவா சி ஃபைல் வந்து நம்ம கம்பைல் ஆன உடனே ஜாவா சின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, அது வந்து ஜாவா கம்பைலர் மென்ஷன் பண்ணுது. இந்த ஃபைல் வந்து கம்பைல் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கிளாஸ் ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா பைட் கோடாக தான் இருக்கும். பைட் கோடு வந்து மெஷின் இண்டிபெண்டன்ட்னா இந்த பைட் கோடு வச்சுக்கிட்டு நீங்கள் விண்டோஸ்லையும் நீங்கள் ரன் பண்ணலாம், கம்பைல் பண்ணாமல் மேக்லையும் ரன் பண்ணலாம், லினக்ஸ்லையும் ரன் பண்ணலாம். ஜாவா எந்தெந்த பிளாட்ஃபார்மில் சப்போர்ட் பண்ணுறோம் அந்த ஃபோல்டரில் எல்லாத்தையுமே நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஃபைல் நம்ம எப்படி ரன் பண்ணணும்னா java.txt என்டர் பண்ணால் போதும். நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிற எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். 120 பிரிண்ட் ஆகிடுச்சா? ஓகே, நம்ம வந்துட்டு அதுக்கு மேலே 127 மேலே இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது பைட் தானே இது. சரி 150ன்னு வச்சுக்கலாம். சேவ் பண்ணிடுச்சு. ஜாவா சி டெஸ்ட் ஃபஸ்ட் கம்பைல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எரர் இருந்துச்சு, பார்த்தீங்களா இன்கம்பேட்டபிள் டைப் எரர் வந்துருக்கு நம்மளுக்கு. ஏன்னா நம்ம பைட் நமக்கு வந்துடுவோம். பைட்டில் வந்துட்டு 126 வரைக்கும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம வந்து 127 நம்ம ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது இன்கம்பேட்டபிள் எரர். ஓகேவா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஷார்ட்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஷார்ட் வேரியபிள் வச்சு நம்ம கம்பைல் பண்ணோன்னா எரர் த்ரோவோட பார்த்தீங்களா ரன் பண்ணிங்கன்னா ஜாவா டெஸ்ட் பிரிண்ட் பண்ணிங்கன்னா 150 பிரிண்ட் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடும். ஷார்ட்டுடைய இது என்னன்னா 32,000 வரைக்கும் அதெல்லாம் இது பண்ணிக்க முடியும். ஷார்ட் வேரியபிள் வச்சு ஷார்ட்டில் வந்துட்டு -32Kலேருந்து +32K வரைக்கும் இதால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதான் இதோடைய லிமிட், வேரியபிள் லிமிட். 32,000 மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி கரெக்டாக இதே மாதிரி இன்கம்பேட்டபிள் டைப் எரர் இருக்கும். இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஷார்ட் வேரியபிள் வந்து 2 பைட் தான். எப்படி பைட் வந்துட்டு ஒரு பிட் எடுத்துக்கிறதோ அதே மாதிரி இது வந்துட்டு 2 பைட் தான். பைட் 2 பைட் தான். இதே நீங்கள் இன்டீஜர் போயிட்டீங்கன்னா இன்டீஜரோட கீ வந்துட்டு END தான். இது வந்து 4 பைட் எடுத்துக்கும். 4 பைட் எடுத்துக்கும். இந்த 4 பைட் வந்துட்டு -2 பில்லியன்லேருந்து +2 பில்லியன் வரைக்கும் இதோடைய லிமிட். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாங் வந்துட்டு 8 பைட் எடுத்துக்கும். இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய நம்பர் தான், நான் லிமிட்டட் நம்பர் தான். நீங்கள் 2 பில்லியனுக்கு மேலே ஸ்டோர் பண்ணணுன்னா நீங்கள் லாங்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, புரிஞ்சுது ப்ரோ? ஹலோ, புரியுது ப்ரோ, புரியுது. புரியலைன்னா ரைஸ் பண்ணுங்க. ஓகே. லாங்கில் வந்துட்டு ஆனால் லாங் நம்ம நம்பர் ரீஸ்டேட் பண்ணோன்னா ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின் மட்டும் இருக்குது. என்னன்னா லாங் ஏன்னு பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க. நீங்கள் லாங்னு இந்த வேல்யூ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணால் கடைசியில் ஒரு எல் போடணும். இந்த எல் போட்டால் மட்டும்தான் இந்த வேரியபிள் வந்துட்டு எல்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம் லாங். ஓகே,
ஓகே. இப்போ இது வந்து இன்டீஜர் வேரியபிள் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் வச்சு வேரியபிள்ஸ்லாம் இருக்கும்ல, அதை நம்ம பார்ப்போம். டெசிமல் பாயிண்ட்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுற வேரியபிள் வந்து 2 வேரியபிள் இருக்குது. டபுள் ஒன்று இருக்குது, ஃப்ளோட் இருக்குது. ரெண்டுமே ப்ரிசைஸ் தான். ஃப்ளோட்டுன்றது வந்து சிங்கிள் ப்ரிசைஸ். லெட்ஸே நீங்கள் 1.12.2ன்னு பிரிண்ட் பண்ணோன்னா இந்த ஃப்ளோட் உங்களுக்கு ஓகே. அதுக்கு மேலே நீங்கள் டபுள் ப்ரிசைஸ் வேணும்னா 12.24 அது வந்துட்டு நீங்கள் டபுளில் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஃப்ளோட்டோடைய ஸ்பேஸ் கன்சிஸ்டன்சி வந்துட்டு 4 byte. இது வந்து அன்லிமிட்டெட் ரேஞ்ச். நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எதுலேருந்து மைனஸ் அன்லிமிட்டட் டு ப்ளஸ் அன்லிமிட்டட் நீங்கள் எந்த ரேஞ்ச் வேணாலும் ஃப்ளோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள்லியாக தான். ஆனால் இதோட ஸ்பேஸ் கன்சிஸ்டன்சி வந்துட்டு 8 byte. அதனால் உங்களுக்கு சிங்கிள் ப்ரைசைஸ் வேணுமா இல்லை டபுள் ப்ரைசைஸ் வேணுமான்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் கன்சிஸ்டன்சி மட்டும் நம்மளுக்கு இது பண்ணணும். ஜாவாவில் வந்துட்டு இது மாதிரி டபுள் கோட்ஸ் போட்டால் கமெண்ட் லைன் அது வந்து கோடு வந்து எடுத்துக்கணும். நம்ம டபுளில் வந்துட்டு ஒரு வேரியபிள் நம்ம இன்சைட் பண்ணி பார்க்கலாம். டபுளில் டிபி சொல்லிட்டு ஒரு இன்சைட் பண்ணிவிட்டு 12.33 வச்சுக்குமா, 12.33 வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த டபுள் வேரியபிளை வந்துட்டு டிபின்னு சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கலாம். எந்த எரரும் த்ரோ பண்ணல. இந்த பாட்டு உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஃபஸ்ட்டு நம்ம கம்பைல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பைல் பண்ண கிளாஸ் வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம். 12.33 பிரிண்ட் ஆயிடுச்சா? இது வந்து நீங்கள் டபுள். சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா எஃப்டின்னு வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே வந்துட்டு லாங்கில் நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரியே நீங்கள் ஃப்ளோட்லேயும் மென்ஷன் பண்ணணும். எஃப்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் இது வந்து ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கும். ஃப்ளோட் வந்துட்டு சிங்கிள் ப்ரைசைஸு, டபுள் வந்துட்டு டபுள் ப்ரைசைஸ். அதாவது நீங்கள் பேர் வச்சு நீங்கள் ஈஸியாக டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த எஃப் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்க, இன்டீஜராக தான் அது இது பண்ணிக்கும். வந்துச்சா எரர்? cannot find சிம்பிள்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்துருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு எஃப்என் மட்டும் பின்னாடி சேர்த்துட்டா போதும். இது வந்து லாங்கும் ஃப்ளோட்டு தான், கன்ஃபியூஸ் ஆகி வேண்டாம். லாங்குக்கும் ஃப்ளோட்டுக்கு மட்டும் இன்க்ளூட் பண்ணால் மட்டும் போதும். சாரி, எஃப்டியாக கம்பைல் பண்ணிக்கலாம். 12.3 பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகே. நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ளோட் வேரியபிளையே நீங்கள் வந்து இன்டீஜருக்கு நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும்னா பண்ண முடியாது உங்களால். இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த எஃப்டி இந்த வேரியபிள் நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்தா கம்பைல் பண்ணால் வராது. இன்கம்பேட்டபிள் டைப்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா டைப் காஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த டைப் காஸ்டிங் மெத்தடில் வந்துட்டு இன்னொரு வேரியபிள் வேறு டைப் ஆஃப் வேரியபிளில் வந்துட்டு இந்த டைப் ஆஃப் வேரியபிளாக நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் இந்த வேரியபிளே நீங்கள் இன்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இது வந்து இன்டிஜராக இருக்கும். இப்போ ஏவை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். பிரிண்ட் ஆயிடுச்சா? ஆனால் நம்ம இந்த வேரியபிள் நம்ம இனிஷியலைஸ் பண்ணது 12.3 நம்ம இனிஷியலைஸ் பண்ணிப்போம், ஃப்ளோட்டாக இனிஷியலைஸ் பண்ணிப்போம். இந்த ஃப்ளோட் வேரியபிளை வந்து நம்ம இன்டிஜர் வேரியபிளுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிப்போம். ஆனால் ஈக்குவேட் பண்ணது வந்துட்டு ஃப்ளோட் வேரியபிள் தான், நம்ம எதுவும் இந்த கன்வர்ஷன் எதுவுமே பண்ணல. ஆனால் இந்த அசைன் பண்ணக்குள்ளவே நம்ம இன்டிஜர்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் இப்போ நம்ம இந்த பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மெத்தட் பேர் டைப் காஸ்டிங்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறு வேரியபிள் கூட நீங்கள் இன்னொரு வேரியபிளுக்கு வந்துட்டு நீங்கள் அசைன் பண்ணலாம். எப்படின்னா இந்த மெத்தட் வச்சுக்கலாம். நீங்கள் டபுளை கூட நீங்கள் இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆகும்னா அதே மாதிரி இன்டீஜர் வந்து நம்ம பாயிண்ட் வச்சு எடுக்க முடியாது, அதனால வெறும் 12 மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, இப்போ இதுலேயே நம்ம டபுள்னு சொல்லிட்டு தந்தா நம்ம இங்கே என்ன பண்ணணும், இங்கே நம்ம டபுள் ஆஃப் எஃப்டி
டபுள் ஆர் 15 போடக்கூடாது. இல்ல இல்ல இன்ட் ஆஃப் 15 இன்ட் ஆஃப் 15 டபுளுக்காக தான். ஆனால் நம்ம டபுள் இனிஷியலைஸ் பண்ணக்குள்ள இங்கே எஃப் டின்னு போட தேவையில்ல. நீங்கள் ஒரே ஒரு 2 மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃப்ளோட்டுக்கும் லாங்குக்கும் மட்டும் தான் நீங்கள் பின்னாடி அதோடைய டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். லாங்குக்கு எல், ஃப்ளோட்டுக்கு எஃப், அது மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த வேரியபிள்லாம் பார்த்தாச்சுல, இந்த வேரியபிளுக்கு வந்து நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்லாம் தெரியுமா? அடிஷன், சப்ராக்ஷன் பேசிக் தெரியும். ஓகே. இல்லை ஆப்ரேட்டரை பார்த்துட்டு போயிடுமா? யூனியரி ஆப்ரேட்டரு, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷன் ஆப்ரேட்டர் எல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியும் ப்ரோ. மேபி யாராவது மறுபடியும் படிக்கிறாங்க, வீடியோஸ் படிக்கிறாங்கன்னா தெரியாது. ஓகே, அப்போ பார்த்துட்டே போயிடுமா ஆப்ரேட்டர்ஸு? ஓகே ஓகே. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் காமன் இதுதான் ஆப்ரேட்டர்ஸ் தான் இருக்கும். ஜாவாலையும் அதே தான். ஆனால் பைத்தானில் பார்த்தீங்கன்னா 1-2 ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஜாவாவில் பார்த்தீங்கன்னா யூனரி ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக், ஷிஃப்ட், ரிலேஷனல், பிட்வைஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் இப்போ ஜாவாவில் கரண்ட்லி அவைலபிளாக இருக்குது. ஏதாச்சும் ஐடியா கிடைக்குதா? யூனியரி ஆப்ரேட்டர், ஹலோ சொல்லுங்க. ஓகே, ஐடியா கிடைக்குதா? இந்த யூனியரி ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்லாம் என்னென்னு அரித்மெட்டிக், பிட்வைஸ், லாஜிக்கல். ஓகே சரி ஓகே, பார்த்துடலாம், ஃபுல்லாகவே பார்த்துடலாம். யூனியரி ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, இன்க்ரிமெண்ட்டு டிக்ரிமெண்ட் மட்டும் இருக்குது. ஜஸ்ட் அவ்வளோதான், இன்க்ரிமெண்ட்டு டிக்ரிமெண்ட். இந்த இன்க்ரிமெண்ட்லேயே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. அது மாதிரி ப்ரீ டிக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, போஸ்ட் டிக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஐ மைனஸ் உள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம். அரித்மெட்டிக்கில் வந்துட்டு அதே தான், அடிஷனு, சப்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷனு, டிவிஷன், இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு இந்த மாதிரி கிரேட்டர் தன் 2 சிம்பிள் போட்டால் போதும். லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு 2 லெஸ் தென் சிம்பிள் போட்டால் போதும். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்துட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு அண்ட் ஆர் தான். அண்ட் ஆர், இந்த சிம்பிள் தெரியல, அண்ட் ஆர். ஹலோ தெரியும் ப்ரோ. அண்ட் ஆர் இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு இது வந்து பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் அண்ட் நார்மல் ஆர்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, அண்ட் கேட் ஆர் கேட் சொல்கிறது தான். ஒன் டைம் டெர்னரி ஆப்ரேட்டர் வந்துட்டு இது வந்து ஈஃபில் ஸ்டேட்மெண்ட் வச்சு இது பண்ணுறாங்க. நம்ம ஈஃபில் ஸ்டேட்மெண்ட் பண்ணக்குள்ள அவங்க டெர்னரி ஆப்ரேட்டர் உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சொல்லிட்டு பண்ணுறது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா அவங்க வந்து ஈக்குவலுக்கு அடுத்தது வருது, ஈக்குவல் ப்ளஸ், ஈக்குவல் மைனஸ், இதுக்கப்புறம் வர்றது இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒன்றும் இல்லை, அசைன்னா என்னது, ஈக்குவல் தான் அசைன். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஆப்ரேட்டர் தான், நம்ம அசைன் பண்ணுறது தான். ஓகே, ரிலேஷனல் ஆப்ரேட்டர் மட்டும் நம்ம கரெக்டாக இதெல்லாம் பார்த்து சொல்கிறேன். ஓகே, இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை,
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு ஈக்குவல் டு, இதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இது நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஓகே, இது மட்டும் நீங்கள் ஒரு இது மாதிரி போட்டு மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிங்களா ப்ரோ? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. லேப் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு ப்ரோ. ஓகே, ஜேடிபிசி ஜாவா டாக்குமெண்ட் மட்டும் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். டவுன்லோடில் இருக்கா? இருக்கு ப்ரோ. ஜேடிகே இருக்கா இல்லை இது இருக்கா, ஐடி இருக்கா? ஐடி ஃபுல்லாகவே இருக்கா? ஒன்று சப்போஸ் இதில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்கல் ஜாவாவில் போய்ட்டு 64 பிட். ஓகே. அப்படி பண்ணால் நம்ம சைட் பை சைட் சிஎம்பியில் போட்டுக்கலாம். இல்லை எக்லிப்ஸ் கூட எனக்கு ஓகே தான். உங்கள் ப்ரொஃபஷனல் இருந்துச்சுன்னா எக்லிப்ஸை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் கூட நம்ம எக்லிப்ஸ் மூவ் ஆன் ஆயிடலாம். ஓகே. கிளாஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, யூனியன் ஆப்ரேட்டர். ஒரு வேரியபிள் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டு 30 21 வச்சுக்கலாம். i is equal to 21. இதை நம்ம வந்துட்டு i is equal to 23 இல்லைனா 24 நம்ம அசைன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஆப்ரேட்டர்ஸ் வச்சுட்டு இனிஷியலைஸ் பண்ணுறது, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறது தான் யூனியன் ஆப்ரேட்டர். இதுலேயே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட்னு இருக்குது, பார்த்துக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா ஒரு தட்டு தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆகாது. ஏன் ஆகாது? போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகே, இப்போ இதை வந்து இன்னொரு தாட்டி ரன் பண்ணியிருந்தா அது பிரிண்ட் ஆகிருக்குமா? இன்னொரு தாட்டி பிரிண்ட் பண்ணால் சரி. இங்கே என்ன அவுட்புட் வரும், இங்கே என்ன அவுட்புட் வரும்? 21 22 வருமா? 22. ஓகே, இப்போ நாங்கள் போஸ்டிங் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போட்டால் என்ன நடக்குங்க? இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கேயே 22 வந்துட்டு கீழே 22 வருமா? அதான் யூனியரி ஆப்ரேட்டர் உடைய வேலை. டுவெண்ட்டி டூ வந்துச்சா? ஓகே, இதுதான் யூனியர் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா அதே தான், இன்னும் ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்கலாம். இன்ட்டு a is equal to 23. இப்போ நீங்கள் இதை அடிஷன் பண்ணணுன்னு என்ன பண்ணுவீங்க? இன்னொரு வேரியபிள் கூட அடிஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உள்ளவே இங்கே அடிஷன் பண்ணணுன்னா ஜஸ்ட் i ப்ளஸ் ஏன்னு போட்டால் ஆயிருமா? அதே தான். ஓகேவா? 44. இதே தான் மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, சப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, டிவிஷனாக இருந்தாலும் சரி, அடிஷனாக இருந்தாலும் சரி தான்.
ஓகே, இப்போ நீங்கள் பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸில் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் என்னன்னு தெரியுமா? ஐ லெஃப்ட் ஷிஃப்ட் இது போட்டால் என்ன அவுட்புட் வரும்னு சும்மா செக் பண்ணுங்க. தெரியுது ப்ரோ. இது ஓகே, நான் எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தேன். ஒன்று இருக்கா? இப்போ இந்த ஒன்னுடைய இதெல்லாம் மைக்ரோ ப்ராசஸர்லாம் படிச்சிருந்தா வரும்ல, 8421 அந்த கோட் தெரியுமா? ஜீரோக்கு என்ன கோடுன்னு? 0001 இது தெரியுமா? தெரியுமா? இப்போ இதுக்கு வந்துட்டு 0001 தான். லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட் நம்ம யூஸ் பண்ணக்குள்ள இந்த வேல்யூஸ் எல்லாமே 230 ஜம்ப் ஆகும், 230 ஷிஃப்ட் ஆகும். இப்போ 230 ஷிஃப்ட் என்ன ஆகும்? 000100 வருமா? இப்போ இங்கே என்ன 4 இருக்கா? ஆன்சர் ஷுட் பி 4. உங்களுக்கு அவுட்புட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்கு, நான் சொல்லித்தரேன். மியூட் பண்ணிடுங்க ப்ரோ. ஐடியில் போட்டால் வந்து பார்க்கலாம். ஜாவா ஐடியில் ஒன்று இருக்கு. எரர் வருது என்னன்னு பார்த்து நான் சொல்லிடுறேன். ரைட் ஷிஃப்ட் நான் சொன்ன மெத்தட் தான். ஒரு நம்பர் வந்து பார்க்கலாம். ஒரு சர்ட் ஓகே, எத்தனை 30 ஷிஃப்ட் ஆகும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, லெஃப்ட் ஷிஃப்ட் ஒரு 30 மென்ஷன் ஆகணும்னு பண்ணி 4 வந்துச்சு பார்த்தீங்களா? ஆனால் நம்ம இங்கே 2 வந்து ஏன் 4 வந்துருக்கு? நம்ம ஒரு 30 தான் நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இங்கே 2ன்னு இருந்துச்சுன்னா 2 30 ஷிஃப்ட் ஆகிருக்கும். அதே எக்ஸாம்பிள் நான் சொல்லி வந்துடுறேன். இப்போ 2 உடைய கோட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 421 0010 சொல்லலாமா? நம்ம ஒரு 30 நம்ம ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஒரு 30 ஷிஃப்ட் ஆகுமா? 0100. இப்போ என்ன நடந்திருக்கும்? 4 தானே பிரிண்ட் ஆகும். ஓகே, அதான் நடக்கும். இதோடைய இன்னொரு மெத்தட் இப்போ 2ன்னு போட்டு பார்க்கலாம். 30 ஷிஃப்ட் ஆகும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தா
8 வந்துச்சு பாருங்க. ஹலோ, மியூட் பண்ணிக்கோங்க. லவுடா இருக்கு. இப்போ இங்கேருந்து ஆப்ரேட்டர் வந்துட்டு இன்னொரு 30 ஷிஃப்ட் ஆகிடும், அதனால 8 வந்துச்சு. அவுட்புட்டில் 8 வந்துருக்கு. உங்களுக்கு இதோடைய இன்னொரு மெத்தட் எப்படின்னா நான் சொல்லித்தரேன். இங்கே வந்துட்டு 2 இருக்கா, 2 நம்ம 230 இங்கிருந்து பண்ண சொல்லிடுவோம். இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா 2 இன்ட்டு 2 பவர் 2 தான் பேஸ். எப்பயுமே நீங்கள் 230 ஐ வந்து 2வா, 2 230 இது பண்ண சொல்லி 230 பண்ண சொல்லியிருக்கீங்களா, இந்த 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 இன்ட்டு 2 பவர் 230 2 2 பவர் 2 4 4 இன்ட்டு 2 8. அதான். இப்போ அதே மாதிரி நம்ம 1க்கும் பார்த்துடலாம். 2 இன்ட்டு 2 பவர் 1 ஒரு 30 தான். 2 2 சார் 4. நம்ம இந்த ஒரு 30 4 தானே வந்தது, அதே தான். நீங்கள் ரைட் இன்க்ரிமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக நடக்கும். நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணோமா, அங்கே டிவிஷன் நடக்கும். பார்த்துடலாம். அதுக்கும் ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த 2 வந்து 230 வந்து ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ண சொல்கிறேன், முன்னாடி நம்ம லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நான் கம்பேர் பண்ணி பார்த்தா 0ன்னு வந்து, ஏன்னா உங்களுக்கே தெரியும். பெயிண்ட் ஓப்பன் பண்ணி 2 தான் நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா, 2 இது என்ன 0 0 1 0வா, 230 நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். இந்த 2 0வுமே இங்கே வந்துடும். முன்னாடி இருக்கிற கேப்பையும் 0 தான் ஃபில் பண்ணணும். இது கட் அவுட் ஆயிரும். இப்போ 0 0ங்க 8421 8421 வரக்குள்ள 0 தான் வரும். ஓகேவா, அதனால தான் இங்கே 0 பிரிண்ட் ஆகிருக்கு. இதுக்கும் இன்னொரு எக்ஸ்பிரஷன் கூட இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 230 இது வந்து அந்த வேரியபிளுடைய வேல்யூ. 230 நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ண சொல்லி 2ஆல் இது பண்ண சொல்லியிருக்கோம். 230 ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் நான் மல்டிபிள் பண்ண சொல்லணும், ரைட் ஷிஃப்ட் பண்ணால் அப்படியே உல்டாக பண்ணுங்க. வெயிட் 2 டிவைடட் பை இந்த 230 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணதுக்கு 2 போட்டுக்கோங்க. பவர்லையும் 2 போட்டா 1 போட்டுக்கோங்க. 2 தான் போட்டோம். 2 நான் அது எதுவும் சொல்லிடுறேன். இப்போ என்ன வருமா, 4 டிவைட் பை 2 ஹாஃப்னு வருமா. ஹாஃபுடைய டெசிமல் வேல்யூனா 0.5. 0.5ல 0 மட்டும் தான் இருக்குது. இது நான் இதோட இன்னொரு எக்ஸாம்பிளும் போட்டு காமிச்சிடுறேன். ஏன் 0 மட்டும் பிரிண்ட் ஆகும். 2 பிரிண்ட் ஆயிடுச்சா, 4 இருக்குது, அப்புறம் 0 தான். ஓகே, 5 சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிடலாம். 1 வந்துருக்கா ஏன்னு பார்த்தோம். 5 என்ன வரும், 842 1ல் 0 1 0 1ன்னு வருமா, 230 இது வருமா, அதே தான் ஒரு 1 தான் வரும். அது டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா டெசிமலில் இருக்க முன்னாடி வேல்யூ மட்டும் எடுத்துப்பாங்க. அது மட்டும் நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, அதான் நடக்கும். ஹாஃப் வந்துச்சுன்னா 0 தான் இருக்கும். ஓகே, இது புரிஞ்சுதா ப்ரோ? ஹலோ, புரிஞ்சுது. நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்ப்போம். ரிலேஷன் ஆப்ரேட்டர் என்னன்னு சொன்னேன், அசைன் பண்ணுறதுன்னு சொன்னா ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு செக் பண்ணுறது அதுன்னு சொன்னா, அதே நம்ம பூலியன் வேல்யூலையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை x is equal to 5. is equal to x ன்னு போட்டால் என்ன வேல்யூ கொடுக்கும், இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். 5 தான் ஐ வருமா, 5 வரும். இங்கே ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கோம். அப்புறம் ட்ரூன்னு வரும். கரெக்ட். ஒரு 30 ஈக்குவல் டு போட்டிருந்தா ஒரு 30 ஈக்குவல் டு போட்டால் எரர் வரும்னு நினைக்கிறேன், இல்லை 5ன்னு வரும். கரெக்ட் கரெக்ட்.
நாட்னு போட்டிருந்தா என்ன வரும்? ஃபால்ஸ். இதுவே வேறு வேல்யூ வேரியபிளாக இருந்துச்சுன்னா இது ரெண்டும் நாட் ஈக்குவல் தானே, அதனால இது வந்து ட்ரூ ஆர் கம்ப்ளீட். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிருக்கலாம், ஃபஸ்ட் நான் ஜாவா சி போடாமல் போட்டேன். நீங்கள் வெறும் ஜாவா மென்ஷன் பண்ணி இந்த ஃபைல் மென்ஷன் பண்ணி தான் போடணும், அதே கம்பைல் பண்ணி போடுவோம். உங்களுக்கு அந்த பைட் கோட் காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் அதுக்குள்ளே ஜாவா சி போட்டு அதுக்குள்ளே போட்டேன். ஜஸ்ட் ஜாவா டெஸ்ட் ஜாவா ஃபைல் நேம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுவோம். ட்ரூ வந்துச்சா? ஓகே. இதே லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் போட்டிருந்தா உல்டா ஓப்பன் பண்ணலாம். ஐ இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்னு போடுவோம். ஃபால்ஸ் தான் வரும். ஃபால்ஸ் வந்துச்சா? ஐ இஸ் லெஸ் தென் எக்ஸ்னு போட்டிருந்தாங்க. ட்ரூ வருதா? ஈக்குவல் டு போட்டாலும் அதான். இது வந்து ஈக்குவல் டு இந்த வேல்யூ கூட ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். லெட்ஸ் சே 5, அதே 5 மாற்றிக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டிருந்தா டூன்னு இருக்கணும். வெறும் லெஸ் தென் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஓகே, இல்லை வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு நம்ம கொஞ்சம் விளாடலாம். எப்படின்னா நிறையா மல்டிபிள் வேல்யூஸ் தந்துட்டு அது வந்து ட்ரூவாக தான் ஃபால்ஸ்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். அண்டு நீங்கள் இப்போ வந்துட்டிங்கன்னா இதுவும் ட்ரூவாக இருக்கணும், இந்த வேல்யூவும் ட்ரூவாக இருக்கணும், இதுக்கு அடுத்த இருக்கிற வேல்யூ ட்ரூவாக இருக்கணும். ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இங்கே என்ன வரும்? ஃபால்ஸ்னு பண்ணிட்டாமா ட்ரூன்னு பண்ணிட்டாமா? ஃபால்ஸ். ஓகே, ஃபால்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சா? ஏன்னா இங்கே இருக்கிற வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். எய்தர் ஆர் நார் கிடையாது, ரெண்டுமே ஆண்ட். இது இந்த வேல்யூவும் இந்த சிம்பிள் வந்தாலே ஆண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ ட்ரூ அண்ட் இந்த வேல்யூ ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். இப்போ இதே இடத்துல நான் ஆர் போடுறேன். ஆர்னா இந்த வேல்யூ என்ன ரிட்டர்ன் ஆகும்? ட்ரூ. ட்ரூ. ஏன்னா இதில் எய்தர் ஆர் நார், இதில் ஏதோ ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூ வந்தால் மட்டும் போதும். ட்ரூன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இதில் பிட் வைஸ் அண்டு பிட் வைஸ் ஆர்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட். அது என்ன பண்ணோம்னா, நான் முன்னாடி போட்டிருந்த பார்த்தீங்களா, இது வந்து பிட் வைஸ் ஆண்ட். இது பிட்டை பார்க்கும். இப்போ ஐயோடைய பிட்டும் இதோடைய பிட்டும் சேர்த்து ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணி போடும். ஆண்ட் ஆப்ரேஷன் இன்டர்லாக் சொல்லணும். அதான் வேறு வேல்யூபிள்ஸ் ஈஸியாக இருக்கும். 5 4 இதை போயிட்டேன். 5ஓட வேல்யூ 843 842 போட்டுக்கலாம். 5ஓட வேல்யூ 1100 எக்ஸோட வேல்யூ 0 0 1 1. ஆண்டோட ஆப்ரேஷன் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ரெண்டு வேல்யூ ட்ரூவாக இருந்தால் தான் ஒன்றா மாறும். 1 0 0 0. இங்கே என்ன பிரிண்ட் ஆகணும்? 1 தானே பிரிண்ட் ஆகும். இந்த ஆப்ரேஷன் பண்ணோன்னா இந்த இடத்துல 1 தான் பிரிண்ட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒன் பிரிண்ட் ஆயிடுச்சா? புரியுதா ப்ரோ இது? ஓகே. இந்த இடத்துல ஆர் போட்டிருந்தா இந்த ஆண்ட் ஆப்ரேஷன் ஆர் ஆப்ரேஷன் தெரியுமா ப்ரோ? திரும்பி இது ஆர் சொல்லி தரணுமா? ஐடியா சொல்லி தந்தேன். 8421 அதே தான். 5 0 1 0 1 3 0 0 1 0. ஆரில் வந்துட்டு எய்தர் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஒன்றா ட்ரூவாக இருக்கும். ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிற ரெண்டு வேல்யூமே 1 1 1 0 டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இல்லை ஏதோ ஒரு வேல்யூ உங்களுக்கு ட்ரூவாக இருக்கா? அதனால் நம்ம இங்கே 1 போட்டுக்கலாம். இந்த வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது, இங்கேயும் ஏதோ ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது, ரெண்டுமே 0வாக இருக்குது. 0 தான். இப்போ எங்கே வரும்? 4 2 6 6 1 7. இந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு 7 வரணும். ட்ரை பண்ணி பார்க்குமா? 7 வந்துச்சா? அதே தான். வேறு வேரியபிள் கூட நீங்கள் 1 2 கூட நீங்கள் ஒரு தாட்டி ஒன்றுமே ட்ரை பண்ணி பாருங்க. 1 2 பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். 1 2 நீங்கள் சொல்லுங்கள்.
நம்ம ஆர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதே 8421 எக்ஸ் வேல்யூ 1க்கு நம்ம என்ன ஆகுது 0. ஹலோ ஹலோ சொல்லிட்டா அது சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆண்ட் ஆப்ரேஷன் 0 0 0 1 இது 0 0 1 0 ஓகே. நம்ம ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் 1 ஏதோ 1 1 1 1 0 0 இது வேல்யூ நான் 3ன்னு வரணுமா? கரெக்டாக தப்பா? 3 கரெக்ட். வந்துச்சா? அதுதான் ஆர் ஆப்ரேஷன். நான் ஒரு டேர்னரி ஆப்ரேஷன் வந்து ஈக்குவல் சொல்லித்தரவங்களோ சொல்லியிருக்கேன். ஓகேவா? அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு இதாக சொல்லிடுறேன். ஒரு வேரியபிள் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஈக்குவல்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், நான் சொல்கிறேன். எதுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஏ ப்ராக்கெட்டில் வந்துட்டு ஏ இஸ் லெஸ் தென் பி, கொஸ்டின் மார்க்கில் ஏ இஸ் டு பி. இந்த வேல்யூ வந்து ஏ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இந்த வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏவை எடுத்துக்கும். இந்த வேல்யூ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா பி எடுத்துக்கும். இதுதான் இந்த டெர்னரி ஆப்ரேஷன். இந்த டீட்டெயிலாக ஒன்று ஈக்குவல்ஸ் போகிறப்பல நம்ம இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிமைண்ட் மட்டும் பண்ணலாம். இன்ட்டு a is equal to 3 into b is equal to 5. இப்போ இங்கே என்ன அவுட்புட் வரும்? b 5 வரும். a வந்து பியோட 3 வந்து 5ஓட சின்னது தானே, ட்ரூ தானே. இந்த வேல்யூ ட்ரூவாக இருந்தால் ஏ வரும். 3 இல்லை, புரியலன்னா சொல்லுங்கள், திரும்பி சொல்கிறேன். கீழே பாருங்க, greater than lesser than symbol இருக்கும். ஓகே ஓகே. சாரி, ஐயே நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம். ஏன்னா அதில் தான் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஐயே ப்ரிண்ட் பண்ணலாம். ப்ரிண்ட் ஆயிடுச்சா? அதான் ட்ரூவாக இருந்துச்சுன்னா. சப்போஸ் இங்கே கிரேட்டர் தான் சிம்பிள் போடுறேன். என்ன வேல்யூ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுமா? ஃபால்ஸ் ஆகக்குள்ள பி தானே வரும். 5. இப்போ நீங்கள் சொன்னது தான், அதே தான். இப்போ ஒன்றும் இல்லை, உள்ள ஒரு கண்டிஷன் வந்துருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற வேல்யூ இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கும். கொஞ்சம் குழம்பிக்காதீங்க. ஓகே. நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் உங்களுக்கு சிம்பிள் தான். நீங்கள் 4 லூப்ஸில் யூஸ் பண்ணக்குள்ள அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 9 போட்டுக்கிறீங்க. அதே இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு இந்த ஏற்கனவே இருக்கிற வேல்யூ ப்ளஸ் அந்த வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி எக்ஸ் ப்ளஸ் ஐன்னு நீங்கள் போடுறீங்க. இவ்வளோ பெருசு உங்களுக்கு எழுத தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு போட்டுக்கிட்டா போதும். இங்கே இருக்கிற வேல்யூ வந்துட்டு அப்படியே இதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இந்த வேல்யூ. ஜஸ்ட்டு இந்த வேரியபிள் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸை வந்துட்டு இதுக்கு இந்த ஐ வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மாதிரி இந்த அடிஷனும் ஈக்குவேட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இது நீங்கள் மெயினாக இந்த இடத்துல உங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகும். எந்த இடத்துல மெயினாக யூஸ் ஆகும்னா 4 லூப்ஸில் மெயினாக யூஸ் ஆகும். நீங்கள் இதை மாதிரி நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கன்சிஸ்டன்சி அதிகமாக வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டிருந்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கன்சிஸ்டன்சி அதிகமாகும். அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஈக்குவல் டு அந்தான சேர்ந்தால் போதும். மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா ப்ரோ?
ஓகே ப்ரோ. ஸ்பேஸ் கம்மி பண்றதுக்காக இப்படி. ஆமாம், ஸ்பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, இவ்வளோ பெரிய லாங் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பதிலாக எஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ, அவ்வளோதான். இது இப்படி இதுக்கு பேர் தான் அசைன்மெண்ட். இது பேர் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா ஸ்பேஸ் கன்சிஸ்டன்சி கம்மி பண்ணுறது. ஜஸ்ட் அது மட்டும் புரிஞ்சுக்கணும். இது மெயினாக லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம், அது புரிஞ்சுக்கிறது. ஓகே ஓகே ப்ரோ. ஆப்ரேட்டர்ஸ் இதோட முடிவு ப்ரோ. எனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, செக்ஷன் கிளியர் பண்ணுறேன். இனி ஒரு ஆப்ரேட்டர் இருக்குல்ல ப்ரோ, இந்த மாடுலர் என்னது ப்ரோ? பிரிண்ட் பண்ற டிவிஷன்ல மாடுலர் ரிமைண்டர் பிரிண்ட் பண்றதுக்கு இனி ஒரு ஆப்ரேட்டர் இருக்குமே, அதை பத்தி இது சொல்லலாம். டிவிஷன்ல ரிமைண்டரும் மாடுலரும் தனித்தனியா பிரிண்ட் பண்றதுக்கு ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்ரேட்டரா ப்ரோ? நீங்க சொல்றது இந்த ஆப்ரேட்டர் தான் பாருங்க. ஐ பர்சன்டேஜ் 2 இதானே, இப்போ இதானே சொல்றீங்க? இது ரிமைண்டர் தரது ப்ரோ. ஐ இஸ் ஈக்குவல் டு 10 வந்தீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணுவோம். 5 ரிமைண்டர் 0னால 0 ரிட்டர்ன் பண்ணுவோம். இன்னொன்று என்ன கேட்டிங்க ப்ரோ? இனி ஒரு ஸ்லாஷ் மட்டும் போடுற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குங்களா? இது ஸ்லாஷா? அது டிவிஷன் ஆப்ரேட்டர் ப்ரோ. ஓகே. இது வந்து இந்த பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் வந்து ரிமைண்டர் தரும். நான் சொல்லியிருந்தேன் பர்சன்டேஜ் 2னா 10 டிவைட் பை 2, 2 5 ஆர் 10. இங்கே 0 தானே ரிமைண்டரு, அதனால 0 தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகே. நீங்களே 11 தந்தீங்கன்னா 2 5 ஆர் 10 ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம். அது ஆட்டோமேட்டிக்காகவே ரவுண்ட் அப் பண்ணிக்கும். அது பண்ணுறப்ப ரவுண்ட் அப் பண்ணிட்டு கடைசியாக 1 மட்டும் இதாக இருக்குமா காமிச்சிடறேன். அதான் 11 பர்சன்டேஜ் 2. இது என்ன மீன் பண்ணுதுன்னா 11 டிவைட் பை 2, 2 5 ஆர் 10, 1 ரிமைண்டராக இருக்கா? இது எப்படி பண்ணும்? ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் நீங்கள் சொன்னது என்னன்னா டைரெக்டாக ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா டேரெக்டாக டிவிஷன் பண்ணுறப்ப இது என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா 211 5.5 வருமா? 5.5ல 5 மட்டும் பிரிண்ட் பண்ணணும். இதுவே நீங்கள் அதிகமாக பிரிண்ட் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி அது டைப் டெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஃப்ளோட், அவ்வளோதான். இப்போ 5.5ன்னு அதுவே பிரிண்ட் பண்ணிடும். புரியுதா ப்ரோ? இது புரிஞ்சுதா? புரியுதா? இது வந்து ரிமைண்டர் பிரிண்ட் பண்ணணும். இந்த ஆப்ரேட்டர் வந்து ரிமைண்டர் புரியாமல் சொல்லுவாங்க. 11 divided by 2னா ரிமைண்டர். 11 slash 2னா டிவிஷன், நார்மல் டிவிஷன். இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்னா இதுவே ரிமைண்டர் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் டிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டர் தானே, நியூமரேட்டர் ரிட்டர்ன் பண்ணும். எப்படின்னா 11 டிவைட் பை 2 என்னது 5.5வா? இது இன்டிஜர் டைப் தந்ததுனால 5 மட்டும் ரிட்டர்ன் ஆகும். இதே ஃப்ளோட்டு டபுள் அது மாதிரி இருந்ததுன்னா அந்த 5.5 ஒட்டுக்கு அப்படி இருக்கு. இங்கிட்ட என்ன வரும்? 11 டிவைட் பை 2னா 2 5 ஆர் 10, 1 ரிமைண்டர் வரும். அதான் ரிட்டர்ன் ஆகும். புரிஞ்சுதா ப்ரோ? புரிஞ்சுது. வேற ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? இல்லை ப்ரோ. புரிஞ்சுதா? சொல்லி வந்தது ஓகேவா? புரிஞ்சுது. நாளைக்கு செக்ஷனில் நம்ம என்ன பார்க்கலாம்னா கொஞ்சம் அது மாதிரி அதை பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு செக்ஷனில் இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், டெசிஷன் மேக்கிங்கு, வைல் லூப்பு, ஃபார் லூப்பு, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு, கண்ட்ரோல் ஃப்ளோ ப்ராக்டிசஸ் பார்த்துக்கலாம். இன்புட் அவுட் பார்க்கலாம், ஈஃபல்ஸ் பார்க்கலாம், ஃபார் லூப் பார்க்கலாம், என்சாச்சுடு ஃபார் லூப் பார்க்கலாம், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், கண்ட்ரோல் ஃப்ளோ பார்க்கலாம். ஓகே ப்ரோ? ஓகே. அப்புறம் இன்னைக்கு பார்த்தது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஐடி உங்களுக்கு எக்லிப்ஸ் உங்களுக்கு ஓகேவா? எக்லிப்ஸ் கொஞ்சம் பழகிக்கோங்க ஐடியில். அது கொஞ்சம் ஓகே. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.